இஸ்லாத்துடைய பார்வையில் பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டல் என்பது, பெரியவர்களை மதித்து அவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பது என்பது, அவர்களை முதலாவது பேச விடுதல் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்கப்பட வேண்டும். இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். மூன்றாவது அம்சம் என்ன? அதாவது பெரியவர்களுக்கு மதித்தல், பெரியவர்கள் ஆலோசனை கேட்டல் என்பது மிக முக்கியமானது. எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹுனைன் யுத்தம். இந்த ஹுனைன் யுத்தத்தின் பொழுது, ஹுனைன் யுத்தத்துடைய தோல்விக்கு பின்னாலேயே ஒரு அனுபவசாலியுடைய அனுபவத்தை மறுத்த ஒரு வரலாறு இருக்குது. ஹுனைன் யுத்தத்துடைய தோல்வி இருக்குது, அதாவது காபிர்கள் தோற்றது. காபிர்களுடைய தோல்விக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய அனுபவசாலியுடைய ஒரு அனுபவம் என்ன செய்யுது? பின்னாலே துரைத் இப்னு சிம்மா என்று சொல்றவர். துரைத் இப்னு சிம்மா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இது ஒரு பெரிய கவிஞர், மிகப்பெரிய போர் வீரர், போர் அனுபவங்கள் எல்லாம் மிகவும் கண்ட ஒரு முஜர்ரிப், ஒரு சிறந்த ஒரு அனுபவசாலி, ஹிப்ரா, அனுபவம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். ஆனா வயசு 60 தாண்டிச்சு. இப்ப வால் தூக்குறதுக்கெல்லாம் என்னது ஏலாது, கண் விளங்கல, கண்ணால பாக்குறதுக்கெல்லாம் ஏலாத ஒரு சிச்சுவேஷன். சவுண்டு மட்டும் தான் அவருக்கு என்ன செய்யும்? கேட்கும். சரி, இவர் போர்க்களத்தில் நிறைய அனுபவப்பட்டவர், நிறைய போர்களை சந்தித்தவர். அதனால மாலிக், இப்ப அந்த கோத்திரத்துக்கு தலைவராகிற, ஹவாசின் கோத்திரத்துக்கு தலைவராகினவர் யாரு? மாலிக் என்றவர். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது யுத்தம் செய்ய போற கூட்டம் யாரு? இந்த ஹவாசினோட. அப்ப பல கோத்திரங்களுடைய தொகுப்பாகத்தான் ஹவாசின் வருது. இப்ப துரைத் இப்னு சிம்மாவையும் அந்த படைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அரபுகள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவிட்டு, இந்த தாயிஃபில் உள்ள இந்த கோத்திர தகீஃப், ஹவாசின் போன்ற கோத்திரங்கள் தான் என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான யுத்தத்துக்கு, அந்த இறுதி யுத்தம், அதாவது அரபுகளை கடைசி கையில கொண்டு வந்து இரண்டாவது இறுதி யுத்தம், அந்த யுத்தத்துக்காக இவர் அனுபவசாலி என்பதனால துரைத் இப்னு சிம்மாவையும் கொண்டு வந்து வச்சுக்கிறார். தலைவர் யார்? இப்ப மாலிக். மாலிக் என்றவர் தலைவர் ஆகிறார். இவர் கொண்டு வந்த நேரத்தில் இவர் அந்த யுத்த காலத்தில் நின்று கண்டு, யுத்தம் நடக்க முன்னால் ஏற்பாடு டைம்ல கேட்கிறாரு, என்ன எனக்கு ஒட்டகத்துல சவுண்டு கேட்குது இல்ல, ஆட்டோட சவுண்டு கேட்குது இல்ல, பிள்ளைகள் சத்தம் போடுற சவுண்ட் ஒண்ணுமே கேட்குது இல்லையே அப்படின்றார். அவர் சொல்றாரு, அவர்களை மாலிக் வந்து ஏற்கனவே அனுப்பிட்டாரு, போர் வீரர்களோட ஏற்கனவே அனுப்பிட்டாங்க, ஒட்டகங்களை, அது போல வந்த பெண்கள், குடும்ப பெண்கள், பிள்ளைகள் ஏற்கனவே அனுப்பிட்டாங்கன்றார். மாலிக்கை வர சொல்லுங்கன்றார். அவர் மாலிக்கை வர சொல்லுங்கன்றார். மாலிக் வரார். என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, மாலிக் இளைஞர், புதிய தலைவர். அவர் சொல்றாரு, இது வந்து ஒரு அரபுகளுக்குரிய மிக முக்கியமான ஒரு யுத்தம். எனவே யாரும் பின்தங்கி ஓடக்கூடாது, யாரும் பின்தங்கி ஓடக்கூடாது. பின்தங்கி ஓடாமல் இருக்கணுமாக இருந்தா ஒவ்வொரு வரிக்கு பின்னாலையும் அவரவருடைய குடும்பத்தை நிறுத்தணும். திரும்பி பார்த்தா யார் இருக்கணும்? மனைவி. அடுத்தது யாரு? பிள்ளை. அவங்களோட சொத்து இருக்கணும். எனவே நான் தனியாக அவங்களை லைன்ல வைக்க, இவரும் அனுபவசாலி தான், யுத்த காலத்தில் கலந்து கொண்டவர் தான், அவர் இடத்துக்கு இல்லை. அதனால தனியாக வைக்காம ஒவ்வொரு வரிக்கு பின்னாலே, ஒரு லைனுக்கு பின்னாலே குடும்பத்தை என்ன செஞ்சுக்கிறேன்? வைத்திருக்கிறேன். எனவே அவன் ஓட மாட்டான். அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஓட மாட்டாரு. இப்ப நாங்கள் ஒரு கதையை சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன? இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டதுக்கு தாரிக் பின் ஜியாத் கப்பல் எரிச்சாரு. நல்ல வேலையாது. தாரிக் பின் ஜியாத் எரிச்சதெல்லாம் பொய்யான சம்பவம், விளங்கிட்டா? ஆதாரபூர்வம் இல்லாத, ஆதாரமே இல்லாத சம்பவம். பார்த்தாரா நைட்ல கப்பல் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துதான். அதாவது இஸ்லாமிய சமுதாய ஒரு படையுடைய பொருளாதாரத்தை, ஒரு கப்பல்னா சாதாரணமாக வரைக்கும் அத்தனை கப்பலை எரிச்சு என்னன்னு கேட்டதுக்கு என்ன? யாரும் ஓடக்கூடாது, ஒன்றில் வீர மரணம் என்னது, அல்லது இங்கே வெற்றி என்னாங்களா? நம்ம வீர மரணம் தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். இது நல்லதா? இது காலித் இப்னு வலீத் தபூக், அதாவது மூத்தா யுத்தத்தில் காலித் இப்னு வலீத் செஞ்ச மிக முக்கியமான வேலை என்ன? மூத்தா யுத்தம் முஸ்லிம்களுக்கு வெற்றியா, காவிர்களுக்கு தோல்வியா? அல்லது காவிர்கள் ரெண்டுமே இல்லை, கூட்டத்தை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து சேர்த்தாரு. யாரு? காலித் இப்னு வலீத். இந்த தாரிக் பின் ஜியாத் சொல்லப்படுற வரலாறு மாதிரி இருந்தீங்க, ஒட்டகத்தை எல்லாம் அறுத்துட்டா முடிஞ்சுக்க, எல்லாம் முடிஞ்சு. யார் முடிஞ்சு? எல்லாருமே முடிஞ்சு ஆகிரும். அதே போல தாரிக் பின் ஜியாத் சம்பந்தமா சொல்லப்படுறது பொய்யான சம்பவம், ஆதாரம் இல்லாத சம்பவம், அந்த கப்பல் எரிச்சதெல்லாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், அதாவது துரைத் இப்னு சிம்மா சொல்றாரு, நீங்க செஞ்சது மிகவும் தவறானது. ஓடுறவனை குழந்தையும் தடுக்காது, புள்ளையும் தடுக்காது, பொன்னாட்டியும் தடுக்க மாட்டான்டா. அவர் சொல்றாரு என்னது? ஓடணும்னு ஒருத்த முடிவு எடுத்துட்டான்னு வைங்களே, மனைவிக்கு மேலால் ஓடுவான மாதிரி சொல்றாரு அவர், விளங்கிட்டா? ஓடணும் அவர் அந்த வார்த்தை அதுல வரல. அவர் சொல்ற ஒத்த முன்ஹசிம், ஓடணும்னு முடிவு எடுத்துட்டான்னு அவனை ஓட வைக்கிறது எது? மரண பயம். மரண பயம் ஓட வைக்கிறதுல என்ன மனைவிக்கிறாரே சாவும் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான். என்ன பிள்ளைக்கிறான சாவன் சாக மாட்டான். எப்படியா நீ தப்பி வச்சு நான் முதல்ல ஓடுறேன்னு என்னது? அவன் ஓட தான் பார்ப்பான். நீங்க செஞ்சது நல்ல ஒரு வேலை இல்லையே அப்படின்றாரு.
நீங்க செஞ்சது நல்ல ஒரு வேலை இல்லையே. அதனால வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றான்னு வைங்களே, மனைவியை பின்னால நிறுத்தினதுனாலோ புள்ளைய நிறுத்தினால வெற்றி பெற்றிக்க மாட்டான். அவனோட வாழும் குதிரையால தான் வெற்றி பெற்றி பாண்டார். வெற்றி பெற்றான், நீ தோத்தா ஓடக்கூடாதுன்னு வைக்கிறாய். வெற்றி பெற்றனா அவன் வாழாலையும் குதிரையால தான் வெற்றி பெற்றிப்பானே தவிர மனைவி விற்கிறா அதனால எப்படியா வெற்றி பெறுவோம், பிள்ளை விற்கிறா அதனால எப்படியா வெற்றி பெறுவோம்னு எவனும் என்ன செஞ்சிருக்க மாட்டான், வெற்றி பெற்றிருக்க மாட்டான் அப்படி என்றாரு. சரி, அடுத்தா கேட்கிறாரு, எத்தனை பேர் இங்க வந்திக்கிறான், எந்தெந்த கோத்திரங்கள் வந்திக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. அதனால முன்னால் இன்னொரு சொல்றாரு, அதனால நீ செஞ்சிருந்தா மிகவும் நல்லது என்னடா, குடும்பங்களை எல்லாம் கொண்டு போய் மலை அடிவாரங்கள்ல மலை உச்சிகள்ல அங்கங்கெல்லாம் எனது பாதுகாப்புக்கு வச்சுட்டு குதிரைகளை கொண்டு போய் நீங்க யுத்த காலத்துல போய் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். தோற்றால் உங்களோடு முடிஞ்சிடும், குடும்பங்கள் என்ன செஞ்சிடும், காப்பாற்றப்பட்டுடும். வெற்றி பெற்றால் எல்லாரும் சந்தோஷமா என்ன செய்யலாம், இருக்கலாமே அப்படின்றாரு. அடுத்த கட்டத்தை கேட்கிறாரு துரைத் இப்னு சிம்மா கேட்கிறார். அடுத்த கட்டத்தை என்ன, அடுத்தது அதாவது மற்றவர்கள், அதாவது மற்ற கோத்திரங்கள் எங்கன்னு கேட்கிறாங்க. மற்ற கோத்திரங்கள் எங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல இவங்க வரல, கிலாபு வரல, இவங்க வரலன்றாங்க. எல்லாரும் வரலன்றா குழந்தைகளை போல இவர்களை கொண்டு போய் நீங்க என்ன செய்யுது, இவர்களை போய் நீங்க யுத்தம் செய்ய போறீங்களே, அவர்கள் என்ன ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுத்து தான் ஒதுங்கிக்கிறாங்க. வரும் வரைக்கும் நாங்க ஒதுங்கி இருக்கலாம், இந்த யுத்தத்துல நம்மளே முன் தலைமை ஏற்று போகாம இருந்திருக்கலாமே அப்படின்றார். அதுக்கு மாலிக் கடைசியா சொல்றாரு, மாய மூடிட்டு என்னது அமைதியா உட்கார வேண்டியதுதான். லக்கது கபிர்த வகபிர சின்னு, நீ கிளடாகி விட்டாய், வயசும் போச்சு உனக்கு. வகபிர அக்குலுக், புத்தியும் என்ன செஞ்சுட்டு இப்படியே கிளடாகி போய்விட்டது, உட்கார வேண்டியதான் அமைதியாக. அப்ப அதிலே வருது என்ன சொன்னால், இந்த ஆலோசனையை கேட்டு தன் தலைமைத்துவம் பொருத்தமில்லை என்பதை மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள யார் விரும்பவில்லை, இவர் விரும்பவில்லை. அதனால அடக்கி வச்சிட்டாரு. துரைத் இப்னு சிம்மா சொல்றாரு, இது போன்ற யுத்தத்தை நான் கண்டதும் இல்லை, இந்த யுத்தத்திலிருந்து நான் விலகி நின்றதும் இல்லை என்றார். கவிதை, நல்ல கவிஞர் அவர். இது போன்ற ஒரு யுத்தத்தை நான் கண்டதும் இல்லை, இந்த யுத்தத்திலிருந்து நான் விலகி நின்றதும் இல்லை அப்படி என்றார். இவர் துரைத் இப்னு சிம்மா இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய எதிரிகள் உண்டு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்அரியா கோத்திரத்தை சேர்ந்த 2 பேர் அனுப்புறாங்க, இவரை கொண்டுட்டு வருமாறு, கொன்று விடுமாறு அனுப்புறாங்க துரைத் இப்னு சிம்மாவை. அவ்வளவு பெரிய எதிரியா இருந்தார். ஆனா எதிரியா இருந்த ஒரு ஆலோசனை வழங்கினார், போக வேண்டாம். கடைசியில் துரைத் இப்னு சிம்மாவுடைய ஆலோசனை தான் என்ன செய்தது, வெற்றி பெற்றது. இவர்கள் என்ன செஞ்சாங்க, தோல்வி அடைந்தார்கள். ஏன்டா இங்க மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, குர்ஆனா சுன்னா என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. துரைத் இப்னு சிம்மாவுடைய ஆலோசனை மிக முக்கியமான ஆலோசனை. ஆனா இப்ப நீங்க என்ன நினைக்கணும்னா, வெற்றி தோல்வி வச்சு நீங்க யோசிக்க வேணாம், இதே இடத்துல நம்ம இருக்கேன்னு வைங்க. இப்படிதான் இதுல யுத்த அனுபவத்தோட கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லலாம். இதே இடத்துல நம்ம இருந்தா முதலாவது துரைத் இப்னு சிம்மா நீங்க சொல்றான் சரியா நம்ம போய் வழங்கிட்டா, ஏன்னா நம்ம யுத்தத்துட்டு ஓடுற இடமே நம்ம முதல்ல இருப்போம். அந்த அடிப்படையில் யுத்தம் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்து எதிரிகளை என்ன ஃபேஸ் பண்ணணும் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தால், இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், துரைத் இப்னு சிம்மாவோட வார்த்தை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நல்ல படிப்பினால் என்ன செய்யுது, வெற்றி பெறவன் வாளாளையும் குதிரையில தான் என்ன செய்யறான், வெற்றி பெறான். தோல்வியுடைய மரண பயத்தால ஓடுறான், எதுவும் நிறுத்தாது. சிம்பிளான வசனம் வேண்டும். இதை அவர் கேட்டிருக்கலாம், கேட்கல, எடுத்து பார்க்கிறோம். எனவே அனுபவம் அந்த இது ஹுனைன் யுத்தத்துடைய வரலாற்றில் இந்த செய்தியை எடுத்து எழுதுகின்ற அளவுக்கு என்னது இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கு. துரைத் இப்னு சிம்மாவுடைய வரலாறு சஹீஹ் முஸ்லிமுடைய பேர் வரும். துரைத் இப்னு சிம்மாவுடைய பேர் என்ன செய்யும், சஹீஹ் முஸ்லிம்ல வரும். அன்புள்ள சகோதரர்களே, அது பின்னர் கொல்லப்படுறார் அவர். இந்த வரலாற்றின் ஊடாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு அனுபவ அறிவு என்பதில் மிக முக்கியமான ஒரு பங்காற்றிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது வயது என்பதற்காக தள்ளி வைத்தல் என்பது யாரோ உருவாக்கிய கலாச்சாரம். வயசுதான் என்பதை முற்படுத்தியது இஸ்லாம் என்பதை நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒரு ஜாகிலிய மக்களுக்கு மத்தியில், இப்ப உதாரணமா இஸ்லாம் எல்லாம் வளர்ந்து போயிருக்கக்கூடிய எங்கட ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் நைட்ல திடீர்னு சத்தம் போட்டு வாரார், என்னது நடுக்கமாய்க்குது, ஒரு விஷயத்தை கண்டேன் அப்படி கண்டேன்னு வாராருன்னு வைங்களேன். முதல்ல எங்க கொண்டு போயிடுவோம், தர்கா கொண்டு வைத்துருவாங்க வணங்கிட்டா, அல்லது என்ன ஒரு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் உள்ளவங்க ஏதோ ஜின் பூந்திருக்கும் அப்படி இப்படி என்னது இந்த பக்கத்தை நினைச்சிருவாங்க. யாராவது நல்ல நினைப்பாங்களா, நினைக்க வாய்ப்பில்லை. அப்ப இது இந்த காலம். ஜாகிலிய காலத்துல ரசூலுல்லாஹ் குகையிலிருந்து வராங்க, எங்கிருந்து, ஈராக் குகையிலிருந்து வராங்க, போத்துங்கன்னு சொல்லி வராங்க. கதீஜா ரலியல்லாஹு என்ன முடிவு எடுத்திருக்கணும், வந்துட்டா அந்த பேய், ஏன்னா இஸ்லாமில் இல்லாத காலம் தானே, அந்த பேய் வந்துட்டா உங்களே அந்த பேய் தீண்டிச்சான்னு ஏதாவது ஒரு பேயில ஒரு லிஸ்ட பேரை போட்டு என்ன ரசூலுல்லாஹ் எங்கேயாவது என்ன செஞ்சிருக்கணும், கொண்டு போயிருக்கணும். ஆனா கதீஜா ரலியல்லாஹு முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நாள் கேவலப்படுத்த மாட்டான். ஏன்னா நீங்க விருந்தாளிகளை கவனிக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்றீங்க, தேவையற்றவர்களுக்கு உதவி செய்றீங்க, ஏழைகளுக்கு உழைச்சி கொடுக்கிறீங்க, தஹ்மிலுல் கல்ல கஷ்டப்பட்டவர்களை சுமக்கிறீங்க என்று சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஆலோசனை.
முதல் டாக்டர்கிட்ட ஓடல, என்ன பிரச்சனை இது அப்படி என்று சொல்லி அதுலேயும் எங்கட மக்கள் என்ன படிப்பினை பெறணும் அதை படிப்பினை பெறல, வேற ஏதோ என்ன செஞ்சுக்கிறான், பெருசாகி வச்சுக்கிறான். எது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து மலையில ஏறி போவாங்களாம், சாப்பாடை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இறங்கி வருவாங்களாம். இவங்க இப்போ எல்லாரும் போய் மலையை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மலையில ஏறினாங்க, அப்போ நம்ம இதிலே லிஃப்ட் வச்சு தான் ஏறுறோம் விளங்கிட்டா, இவ்வளோ பெரிய மலையில ஏறினாங்க பார்த்தீங்களா. அப்போ கதீஜா மனைவி எவ்வளோ சேவை செஞ்சுக்கிறா கணவருக்குண்டு அப்படின்னு அதை கணவன் மாதிரி என்ன செய்யறது, கொஞ்சம் பெருசாக அதை சொல்லிடுறது. அப்படி எங்கேயும் வரவே இல்லை, அவங்க மலையில ஏறினாங்கன்னு வரவே இல்லை. ரசூலுல்லாஹி அப்படியே சப்போஸ் மலையில ஏறி இருந்தா ரசூலுல்லாஹ் ஒரு கொடுமையான கணவரத்துக்கு தான் ஆதாரம். அது இது கதீஜாலாம் பாராட்டுறதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன் இங்க வீட்டுல இருந்து சாப்பிடாம மேல உச்சியில உட்காந்து நீங்க வாங்கன்னு சொன்னா, சாப்பாடை எடுத்துட்டு நீங்க வாங்க என்ன நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு சொன்னா இது வந்து என்ன நல்ல கணவருடைய வழிமுறையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கான யதஸவ்வத் சாப்பாடை கட்டிக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அங்க போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு தேவையான அளவுக்கான சாப்பாடு எடுத்து போய் அங்க உட்காருவாங்க. தஹன்னுசுல் லயாலி விளங்கிட்டா, உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் தான் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாங்களே தவிர கதீஜா ரலியல்லாஹு என்ன செய்ய அதுல என்ன படிப்பினை பெறணும் அதை படிப்பினை பெறணும். கதீஜா ரலியல்லாஹு செஞ்ச வேலை என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு யார் அங்க போய் உட்கார சொன்னோன்னு கேட்கல, அவ்வளவுதான். அவருடைய பொறுப்பை அவர் சொல்லி நீங்க இந்த நைட்டு போய் உட்கார்ந்துட்டு வேற நோயோட வந்துக்கிறீங்க, இப்ப நான் என்ன செய்ய, இந்த வார்த்தை பேசல கதீஜா ரலியல்லாஹு. வந்த உடனே கணவனை அனுசரிச்சு அவருடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு கதீஜா ரலியல்லாஹு அழைச்சிக்கண்டு வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போறான். வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போனால் வரக்கத் இப்னு நௌஃபலுக்கு அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி, காரணம் வயசானவர், மிகப்பெரிய வயசானவர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யற காலம் கூட அவர் என்ன செய்யல, இருக்கல. இரண்டாவது அறிவாளி, அவர் என்ன அறிவாளி. அப்ப அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால் அந்த ரெண்டும் கலந்து அவர் என்ன செய்யறாரு கேட்ட நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இது நாமூஸ், மூசாவிடத்திலே இறங்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே வந்த நாமூஸ் தான் இவர் ஜிப்ரீல். அவர் நாமூஸ் என்ன செய்யறாரு சொல்றாரு, அவர் இறைவனிடமிருந்து செய்திகளை கொண்டு வரக்கூடியவர். இந்த அடையாளம் அதை தான் என்ன செய்யுது காட்டுது அப்படின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் தான் கிடைக்கிறது அப்படின்றதை உறுதிப்படுத்தினது யாரு? ஒரு வயதான மனிதர், இல்மும் இருந்து அதே நேரம் அனுபவம் ஹிப்ரத்தும் இருந்த ஒரு மனிதர். அவர் தான் சொல்றாரு இது வந்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் அல்ல, அதுவல்ல, இதுவல்ல, பயம் அல்ல, எதுவும் இல்ல, பெரிய ஒரு அருள் கிடைக்க போகுது என்ற செய்தியை சொன்னது அவர். வெறுமனே அந்த வார்த்தையோட நிறுத்தல, அதை உறுதிப்படுத்துறார். யா லைத்தனி ஜஸஅன் இத் யுக்ரிஜூனக கௌமுக், உங்களை உங்கள் சமுதாயம் வெளியேற்று இது யுக்ரிஜுக கௌமுக், உங்கள் சமுதாயம் உங்களை வெளியேற்றுகின்ற நேரத்தில் நான் வந்து ஜஸஅன்டா ஒரு தண்டுக்கு சொல்றது, அது மாதிரி ஒரு இளைஞனாக இருக்க கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கல, ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை வயசு? அப்ப 40 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுனா எவ்வளவு பக்குவம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்திருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கல, இவர் என்ன சொல்லி கேட்கிறார், இவர் என்ன சமுதாயம் வெளியேற்றுமா, நான் இருக்கிற மரியாதை, நான் இருக்கக்கூடிய கௌரவம், இவர் சும்மா ஏதோ உளம்பிட்டிருக்கிறார் போல. ரசூலுல்லாஹ் போல, ரசூலுல்லாஹ் நபி என்று தெரியாதே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ரசூலுல்லாஹ் நபி எல்லாம் ஒரு தனி ஒரு மனிதனாக பார்த்தாலும் அவரை போன்ற அக்கலுன்னாஸ் ஒரு புத்திசாலியான மனிதரை பார்க்க மாட்டோம், அக்ரமுன்னாஸ் கண்ணியமிக்க ஒரு மனிதரை என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். அப்படியான அறிவு அக்கல் கொடுக்கப்பட்ட ஒரு நபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவ முக்ரிஜியஹும், என்னை அவர்கள் வெளியேற்றுவார்களான்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க வெளியேற்றுவார்கள் என்று சொன்னால் வரக்கத் இப்னு நௌஃபல். அப்ப அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரிய 13 வருஷம் இவ்வளவு பேர் எடுத்து என்னை வெளியேற்றுவார்களான்னு அவருடைய அனுபவ அறிவை ரசூலுல்லாஹ் நம்பினாங்க, அவருடைய வார்த்தையை ரசூலுல்லாஹ் நம்பினாங்க, அவருடைய இல்ம ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், நம்பினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு அனுபவசாலியுடைய அறிவு பல இடங்களில் தவறிழைத்தாலும் கூட அது உனக்கு நிறைய நஷ்டங்கள் என்ன செய்யாது, கொண்டு வந்து சேர்க்காது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த மாதிரியான செய்திகள் இருந்து பார்க்கிறோம். இல்ல வரக்கத் இப்னு நௌஃபல் எந்த ஆதார அடிப்படையில் கதீஜாலாம் போனா ரசூலுல்லாஹ் போனாங்க, எங்க குர்ஆன் வசனம் இருக்குதா, ஹதீஸ் இருக்குதா, வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட போகணும் என்று இல்லையே. அது சமூக ஒரு அனுபவ அறிவு தானே, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது இந்த ஹசாசி, அதாவது ஒரு பெரிய மனிதர்களை முற்படுத்தி ஆலோசனை கேட்டல், ஹிப்ரா அனுபவத்தை கேட்டல் என்பது ஒரு மிக முக்கியமான செயல்பாடு, ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.